போயிடுச்சு. போயிடுச்சு. மறுபடியும் போயிடுச்சு. இங்க தனியா கூரை மேல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நோபிட்டா? ஷூட்டிங் ஸ்டார் கிட்ட என் விஷ் கேட்க பாக்குறேன். ஷூட்டிங் ஸ்டார் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அது கிட்ட விஷ் கேட்டா அந்த விஷ் கண்டிப்பா நிறைவேறுமாமே. ஆனா என்னால எது கிட்டயுமே கேட்க முடியல. எனக்கு ஒரு புது எலக்ட்ரானிக் கேம் வேணும்னு கேக்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் மறைஞ்சு போயிடுதுப்பா. என்ன கேக்குற? பின்ன என்ன நோபிட்டா, இந்த மாதிரி விஷயத்துக்காக போய் யாராவது ஸ்டார் கிட்ட உதவி கேட்பாங்களா? இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் புது புது கேம் சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. அது அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க. அம்மா கிட்ட கேட்டா வாங்கி தராம துரத்தி விடுறாங்க. வேற வழியே இல்ல. ஷூட்டிங் ஸ்டார் கிட்ட விஷ் கேட்கலான்னு பார்த்தா நீ அதை பார்த்து கலாய்க்கிற. உன் பேச்சு நான் தூக்க. நில்லு நில்லு. என்ன மன்னிச்சிரு, நான் சிரிச்சிருக்க கூடாது. கண்டிப்பா நான் உதவி பண்றேன். சரி, உதவி செய்றேன். ஆனா நான் இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்? என்னப்பா எனக்கு உதவ உன்கிட்ட எந்த டிவைஸும் இல்லையா? பறக்காத நோபிட்டா, கொஞ்சம் இரு. நான் யோசிச்சு முடிவு பண்ண வேண்டாமா? அதேதான். நீ ஒரு விஷயம் கேட்கும்போது ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்திலே இருந்தா ஓகேவா? என்னது பக்கத்திலே இருக்க போகுதா? நீ எந்த ஷூட்டிங் ஸ்டார்னு நினைச்சிட்டு இருக்க நோபிட்டா? விஞ்ஞான ரீதியா ஷூட்டிங் ஸ்டார்னு சொன்னா ரொம்ப சின்னதா பேர் இல்லாத பல ஸ்டார்ஸ்ல ஸ்பேஸ்ல இருக்கு. அதுங்க பூமியோட கிராவிட்டியால இழுக்கப்படுது. அதுங்க பயங்கர வேகத்துல வரும். அப்படி அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போது அட்மாஸ்பியரோட ஃபிக்ஷன் அத ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி ஆக்கிடும். அப்படிதான் அதுங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு பேரே வந்துச்சு. அதுங்கள பெரும்பாலானது அட்மாஸ்பியருக்குள்ளேயே எரிஞ்சு கரைஞ்சு போயிடும். பெரிய அளவுல இருக்கிற மீட்டியோர்ஸ் தான் பூமியில வந்து விழுது. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஷூட்டிங் ஸ்டார் நேவிகேட்டிங் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லாவா ஆண்டனா மாதிரி இல்லப்பா இருக்கு. ஆமா, இது ஒரு ஆண்டனாவா செயல்பட்டு சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் அதை நோக்கி வர வைக்கிற மாதிரி செய்யும். சரி, இப்ப மேல போய் இத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? முதல்ல இந்த அம்ப்ரெல்லாவை பயன்படுத்தி ஒரு ஸ்டாரை கண்டுபிடிக்கலாம். அதான் நமக்கு உதவியா இருக்கும். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்ததா நேவிகேஷன் பட்டனை அழுத்தணும். இனிமே அந்த ஸ்டார் இதுல இழுக்கப்படுற வரைக்கும் நீ காத்துட்டு இருந்தா போதும். இது உண்மையிலே வேலை செய்தா? எதையுமே காணுமேப்பா. அது இப்ப இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு நோபிட்டா. நல்லா தெரியுமா? அது நம்ம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. பிடிச்சிட்டேன். சீக்கிரமா இதுகிட்ட உன்னோட விஷயம் கேளு. அட, என்ன ஆச்சு? இது ரொம்ப சின்னதுங்கிறதுனால எரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் இருப்பா, என்கிட்ட கூட நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். சின்னதா இருந்தா தானே பிரச்சனை, பெருசா ட்ரை பண்ணி பார்ப்போம். மாட்டிக்கிச்சு. இல்ல வேண்டாம், அது ரொம்ப ஆபத்து. கேன்சல் பட்டனை அழுத்து நோபிட்டா. அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல அழுத்து. சொல்றேன்ல, சீக்கிரம் அதை போடு. நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஹேய், இந்த மாதிரி சேட்டை பண்ற வேலையில வெச்சுக்காத. இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டியார் பூமியை தாக்குனதுனால தான் டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சாம். அது தெரியுமா உனக்கு? நீ ப்ரீஹிஸ்டாரிக் டைம் பத்தியா சொல்ற? ஆமா, விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய மீட்டியார் பூமியை தாக்குனதுனால பூமியில இருந்த டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சாம். அப்படியாப்பா விஷயம்? அதுக்கு தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். அப்ப சரி. இங்க ரொம்ப பனி பெய்யுதுன்னா தூங்க போறேன். வாங்க, சீக்கிரமா வந்து சேருப்பா நோபிட்டா. ஏய், இப்ப என்ன பண்றது? சின்னதும் வேணாம், பெருசும் வேணாமா? அப்படின்னா எனக்கு ஏத்த மாதிரி ஸ்டாரை கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு. வருது. ஹேய், அதுக்கா தெரியுமா, நான் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பிடிச்சிட்டேன். ரொம்ப நல்லது. நல்ல டைம் எடுத்து யோசிச்சு அதுகிட்ட விஷயம் கேளு. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்க, நீ கண்டுக்கவே மாட்ற. இது ரொம்ப அழகான ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கு. இத சிசுகா கிட்ட காட்டணும்னு எனக்கு தோணுது. இது பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்திருக்குன்னு நம்பவே முடியல. தயவு செஞ்சு என்னோட விஷயம் நிறைவேத்து. எனக்கு ஒரு புது எலக்ட்ரானிக் கேம் தேவைப்படுது. காப்பாத்துங்க.
யாராவது என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. டோரேமான் எழுந்திரு. தூங்கிட்டு இருக்கறவன எதுக்குப்பா டிஸ்டர்ப் பண்ற? பேசுச்சு அந்த ஷூட்டிங் ஸ்டார் என்கிட்ட பேசுச்சு. என்னது? ஆமா பேசுச்சு, என்கிட்ட பேசுச்சு. வேணும்னா நீயே வந்து பாரு, சீக்கிரம் பாரு, இது என்கிட்ட பேசுச்சு. அட, இது ஒரு SOS கேப்சூல் ஆச்சு. என்ன சொல்றே நீ? உதாரணம் சொல்றேன் கேளு. நீ ஒரு கப்பல்ல போய் அது உடைஞ்சு தண்ணியில விழுந்துட்டீனா, நீ ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத தீவுல மாட்டிக்கிட்டாலோ இல்ல உன்னை காப்பாத்த யாருமே வரலனாலோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி அதை பாட்டில்ல போட்டு அனுப்புவேன். அதை பார்த்துட்டு யாராவது காப்பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் ராக்கெட்ல போனவங்க தப்பி தவறி ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதாவது ஒரு கிரகத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்களோட ரேடியோவும் ஒர்க் பண்ணலன்னா, இந்த கேப்சியூல்ஸ் தான் அவங்க வானத்துல பறக்க விடுவாங்க. அந்த கேப்சியூல்ஸ் யாராவது கைக்கு போய் கிடைக்கிற வரைக்கும் அதுங்க இப்படிதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த கேப்சூல் அனுப்புனவருக்கு நம்ம உதவி தேவை, அதானே சொல்ல வர? ஆமா, அவர் உதவிக்காக காத்துட்டு இருக்கலாம். அப்ப என்ன எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? வா, அவருக்கு உதவி பண்ண போகலாம். அப்படின்னா நீ ஷூட்டிங் ஸ்டாரை பிடிக்க வேண்டாமா? ஏய், என்ன பேசுற நீ? ஷூட்டிங் ஸ்டார் முக்கியமா இல்ல இன்னொருத்தரோட உயிர் முக்கியமா? அப்படி போடு, இப்பதான் நீ ரொம்ப நல்ல பையன். ஏய், ஸ்பேஸ் ரெஸ்கியூ ஷிப் இதுக்குள்ள ஏறலாம். இந்த SOS கேப்சூலை எடுத்து இதோ இந்த டிடெக்டருக்குள்ள போடணும். இப்ப நம்ம கிளம்ப தயாராயிட்டோம். அப்ப சரி, பட்டைய கிளப்புவோம். அங்க பாத்தியா டோரேமான்? இதை ரிப்பேர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஹலோ, நீங்க வந்துட்டீங்களா? என் கூக்குரல் உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? அடடே, அப்ப அந்த SOS கேப்சூல் அனுப்புனது நீங்க தானா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என் நம்பிக்கையை முழுசா இழந்துட்டு இருந்தேன். உங்க கிரகத்துக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு ராக்கெட்டை அனுப்ப சொல்லுவோம். சரி, உங்க கிரகத்தோட பேரை சொல்லுங்க. அது பேரு MMC300. அப்படியா? சரி, இப்பவே அவங்களை கான்டாக்ட் பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? நீங்க எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க? 3 மாசமா. 3 மாசமாவா? எப்படி தாக்கு பிடிச்சீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். ஆனா யாராவது என்ன காப்பாத்த வருவாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. அடடே, ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சு. நல்ல வேலை. பக்கத்துல இருந்த ஷிப்பை என்னால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அவங்க உன்னை உங்க கிரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நன்றி. சரி, சீக்கிரமா போய் ஏறுங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். டாடா. பாத்து போயிட்டு வா. ஒரு நிமிஷம். நான் இத்தனை நாளா இந்த கிரகத்துல இந்த கேமை வச்சுதான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னை காப்பாத்துனதுக்கு இது நான் உங்களுக்கு பரிசா தரேன். நிஜமாவா? ரொம்ப நன்றி. நல்லா இருக்குதுல்ல? ஆமா, அந்த ஷூட்டிங் ஸ்டார் விஷயம் உண்மையிலேயே உண்மைதான் போல இருக்கு. ஆமா, அப்படிதான் தெரியுது நோபிட்டா. சரி, நான் இப்ப கிளம்புற நேரம் வந்துருச்சு. பாத்து போயிட்டு வாங்க. டாடா. பை பை. பை பை. சரி, இப்ப நாமளும் வீட்டுக்கு கிளம்பலாமா நோபிட்டா? ஏய், இந்த கேம் இவனுக்கு ஒரு ஸ்பேஸ்மேன் கிட்ட இருந்து கிடைச்சதான். இது ஒரு 3 டைமென்ஷனல் ரோல் பிளே எலக்ட்ரானிக் கேம். ஆனா இவனுக்கு எப்படி இது கிடைச்சதுப்பா? அத கேக்குறீங்களா? ஆஹா, சூப்பரா இருந்ததுப்பா. ஆமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அவன்கிட்ட கேப்சூல் கேப்சிங் அம்பரலா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல நோபிட்டா. ஆமாப்பா. ஏ டோரேமான், உன்னை கெஞ்சி கேக்குறோம். ஆனா இந்த SOS கேப்சூல் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் சாதாரணம் இல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத. அந்த அம்பரலாவை எங்க கிட்ட கொடுல, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க கேக்குறீங்க.
இது வேலைக்காகும் நினைக்கிறியால? அந்த நோபிட்டாக்கே ஆகும்போது நமக்கு வேலைக்காகாம இருக்குமாப்பா? நாம கை வச்சா அது ராங்கா போகாது, கரெக்டா தான் போகும், கவலைப்படாத. அப்ப சரி, இது ஜாலியா தாம்ல இருக்கும். எனக்கு என்னமோ உங்களுக்கு லாக் அடிச்சிருக்குன்னு தோணல. ஆ, எனக்கும் அதே சந்தேகம் தான். யாராவது எங்களை காப்பாத்துங்க. எங்களால இனிமேல் அடி வாங்க முடியாது. நோபிட்டா, டோரேமான், இங்க இருக்கீங்களே, சீக்கிரம் வந்து உதவி பண்ணுங்க. இனிமே shooting star நாங்க வாயை திறக்கவே மாட்டோம். வந்து காப்பாத்துங்களேன்.